என்னை வந்து தலைவர் வந்து ரூம்ல நியூடா பாக்கணுமா தனியா. ஆள் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகாம இருந்தேன் தல, வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவு எனக்கு பப்ஸ்னு பேர் வச்சான். வர ஏப்ரல் 1 இருக்குல்ல, கிளாஸ் மேமுக்கு பண்ணலாம்னு இருக்கேன். அப்புறம் கடைசியில பிராங்க் பண்றோம்டி அப்படின்னு சொன்னோனே செம்மையா அழுதுட்டாங்க. 30 நிமிஷத்துல கமிட் ஆயிட்டான். அதுல ஒரே நல்ல பொண்டாட்டி புருஷன் கூப்பிடுற அளவுக்கு ஆயிட்டான். ஹாய், நான் உங்கள் விஜய் உதயபிரபு பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்ன டாபிக்னா, இந்த சின்ன வயசுலலாம் ஏப்ரல் 1 என்ன செய்வோம், ஸ்கூலுக்கு போயிட்டு யாராச்சும் ஃப்ரெண்டு வந்தானா அங்கே போயிடுவோம் சட்டையில் காக்கா போயிட்டு வச்சா காக்கா போயிட்டு அப்படின்னு பார்ப்பான். பார்த்துட்டு இல்லையா ஏப்ரல் 4 இப்படி தான் ஏமாற்றிட்டு இருக்கேன். சரியா? அது மாதிரி நிறையா பேர் இருப்பாங்களே, சும்மா அந்த பக்கம் போகும்போல பள்ளி சொல்லி இந்த மாதிரி சின்னதாக சொல்லுவாங்களே, ஒரு பொய் சொல்லி, அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போமா வாங்க. உங்களுக்கு யாராச்சும் ஏமாத்திருப்பாங்களா? அது மாதிரி என்ன ஏமாத்தல. நான் தான் சொல்லுவேன். போய்கிட்டு இருக்கல கூட பேசுனா மறந்துட மாட்டானா. ராங் கால் பண்ணி உங்க ஹெச்ஓடி பேசுற மாதிரி பேசுறது எப்படி ப்ரோ? எவ்ரி இயர் சிவராத்திரி they conduct the function. I only beat the first prize. ஏப்ரல் 1 இல்ல, பட் ஆனா அது ஒரு டே, அது எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஞாபகம் இல்ல. நான் ஒரு தடவை வந்து ஒரு பொண்ணிட்ட பேச சொல்லிருக்கேன் ப்ரோ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு. இல்லங்க சும்மா சொல்லாமன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். போய் சொல்லிட்டு அப்புறம் ஓகேனா வந்து ஏத்துக்க வேண்டியது. நல்லா படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு. அது போய் சொன்னேன், ஏன் லவ் பண்ற அப்படின்னு சொன்னானா அன்ட்டு ஷாக் ஆயிட்டு ஒரு மாதிரியா. ஷாக் ஆனோடனே நான் சொன்னேன் இல்லங்க அழுதுட்டு போய் மேம்கிட்ட சொல்லிடுச்சு. ஒரு நம்பர் வச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி மெசேஜ் பண்ணா, உங்களுக்கு இவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்துல நான் அப்போ கெஸ் பண்ணல. கிளாஸ்ல ரஞ்சித்னு ஒரு பையன் தான், சேட்டை பையன், ஓவரா தான் பெருசு இருப்பான். நான் சொல்ல மாட்டேன். அவன் என்ன பண்ணேன், ஒரு ஃபேக் ஐடி இந்த இவன் மூஞ்ச பொம்பளையா மாத்தி ஃபேஸ் ஆப்ல டிபியா வச்சு இன்ஸ்டாகிராம்ல வேலையை காமிச்சேன். உடனே தூங்க கூட விட மாட்டான். நைட்லாம் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான். நான் ஒரு என்னெல்லாம் என்ன வர்ணிச்சான், எப்போ டெலீட் பண்ணிட்டேன், என்னால் தாங்க முடியல. அதெல்லாம் எனக்கு பப்ஸ்னு பேர் வச்சான். கட்சியில கண்டுபிடிச்சிட்டான். 4 அடி தான் அடிச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தற்கொலை பண்ணியிருப்பான். எப்படி கண்டுபிடிச்சாரு? அது இந்த நாய்கெல்லாம் போட்டு விடுத்தானுங்க, சிக்னல் காமிச்சு விட்டானுங்க, பப்ஸ்னு என்னைய அப்படி இப்படி பண்ணி பயங்கரமான காட்சி. ஐயோ வர்ணிக்க முடியாது. வாழ்ந்தா ஏன் கூட தான் வாழணுமா? வா வந்து வாழ்ந்துடா வாடா. அத சொல்ல 2 லைன் சொல்ல நீங்க சென்சார் பண்ணிடுவீங்களே. என்னை வந்து தலைவர் வந்து ரூம்ல நியூடா பாக்கணுமா தனியா. என்னடா இது ராராவா? வேற மாதிரி இன்னும் பேசினாரு. சரி நான் பேச விரும்பல. ஆள் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகாம இருந்தேன் தல, வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவு காலையில இது பண்றோம். யாருக்கு போற? உனக்கு பிடிக்காதவங்க யார் நம்புறதா? யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஃபோன் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்ல, நம்ம எல்லாரும் இங்க தான இருக்கோம். அப்புறம் எப்படி போறது? நீ இப்படி வா, நீதான் போல பேசி இப்போ ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ ஹலோ, அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஹலோ கிராஸ் டாக் போன் எடுக்க வர்றதல பாருதல அவன கட் பண்ணி வர்றாப்ல தலைவர். போன் எடுக்க மாட்டான், என்ன பண்றது அவனா? மேம் இந்த மாதிரி அந்த பையன் வந்து சொல்றான், மேம் இல்ல மேம் இன்னைக்கு வந்து ஏப்ரல் 1 அதனால சும்மா ஒரு ஃபன் தான். நல்லா இருக்குப்பா. ஏப்ரல் 1ல இது அழகா பண்ணலாம். வேற இது மாதிரி வேற எது பண்ணிருக்கீங்களா? ஏப்ரல் 1ல போய் லவ் வர ஏப்ரல் 1 இருக்குல்ல, கிளாஸ் மேமுக்கு பண்ணலாம்னு இருக்கேன். ஒரு மேம் பிடிக்கும், அந்த மேமுக்கு பண்ணலாம்னு இருக்கேன். சொல்லிட்டேன் தாண்டி பெருசா போயிட்டேன். மேம் கல்யாணம் ஆயிடுச்சு, பட் பரவாயில்ல இருந்தாலும் சொல்லுவோம். சொல்ல போறோம், அதெல்லாம் பாத்துக்கலாம். ஸ்கூல் டேஸ்ல பொண்ணு, காலேஜ் டேஸ்ல மேம். டிஃபரண்டா ட்ரை பண்ணுவோம். எவ்வளவு நாள் தான் பண்ணுவேன் மேம் ட்ரை பண்ணுவேன். இது ஒரு ஏப்ரல் 1க்கு ஒரு ஆளு. நல்லா இருக்குப்பா. பொண்ணு யாரு பண்ணிருக்காங்களா? இல்ல இவன் தான் பண்ணிருக்கான். என்னடா பண்ண? நான் எதுவும் பண்ணல. தயங்குற தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நான் இல்ல, நம்மளதான் நிறைய பேர். அதான் இப்ப ஏப்ரல் 1ல அந்த மேம் ரொம்ப பிடிக்கும். அந்த மேம் ஒரு லவ் சொல்லிட்டு, மேம் இல்ல மேம் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதான். ஒருவே ஒத்துக்கிட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேல பள்ளி அவ்வளவுதான் பள்ளி இருக்கும். மேல பள்ளி அதே பயப்படுவாங்க. நார்மலா தவளைனாலே பொண்ணுங்க பயப்படுவாங்க. திடீர்னு வந்து என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னானா, இந்த மாதிரி ஒரு பையன் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, நம்மளுக்கு தான் மனசுக்குள்ள அப்படியே பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறக்குமே. கொஞ்ச நேரம் ஓட்டிட்டே இருந்தாங்க. என்னை வச்சு அந்த பையனை வச்சு பாட்டு பாடுறது. அந்த பையன் வந்துட்டு எனக்காக என் மேல உயிரை வச்சிருக்காப்லாம் சொன்னது. அதெல்லாம் வச்சு நான் என்ன ஒரு கற்பனையை பில்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்புறமேட்டு ஒரு லஞ்ச் பீரியட் வரைக்கும் இது போயிட்டு இருந்துச்சு.
அண்ட் கடைசி வரையும் அந்த பையன் யாரு பேர்லாம் கேட்டீங்களா? கேட்டேன். அவங்க என்னடி நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. அவங்க என்ன பேரு ஞாபகம் இல்ல. ஆக்சுவலி வந்து அவளை பிராங்க் பண்ணதா சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியில பிராங்க் பண்றோம்டி அப்படின்னு சொன்னோடனே செம்மையா அழுதுட்டாங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயை மூடுறா. நான் ஒரு வீடு ஒரு எப்படி இருப்பான்றது அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் நானே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டேன். ஆனா அப்படி ஒரு பையன் எக்ஸிஸ்டே ஆகல. கடைசி வரைக்கும் கிடைச்சானா இல்லையா ஒரு பையன்? கிடைக்கல. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஃபேக் ஐடி இல்ல ஆக்சுவலி லைக் ஒரு கால் அனானிமஸ் கால் வந்துச்சு எனக்கு. என் ஃப்ரெண்ட் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ கால் எடுத்தோடனே ஹரிப்ரியா ஞாபகம் இருக்கா? எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? லைக் எனக்கு தெரியாது. நான் உன் ஸ்கூல்ல படித்தேனே என்ன ஞாபகம்? என் ஸ்கூல்ல நிறைய பேர் படித்தாங்க, எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படி சொன்னேன். அண்ட் தென் ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டே இருந்துச்சு. நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன், ஆனா நீ என் லவ் நீ புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு. டேய் யார் பையன்தான். அதுக்கப்புறமேட்டா வந்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் பயமாயிடுச்சு ஆக்சுவலி. ஐயோ நம்மள ஒரு பையனா, இது மாதிரி எத்தனை தடவை நடந்து எப்படி சொல்லுது. கடைசியில திருப்பி கால் பண்ணேன். இப்ப மட்டும் நீங்க சொல்லணும் போலீஸ்ல மாட்டி அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் என் தம்பிங்க அது ரெண்டும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஃபோன் பண்ணி உங்களுக்கு மார்க் சொல்றான். என்னடா சொல்றீங்க இன்னும் புரியலடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நம்மளுக்கு தெரியும் நம்ம என்னன்னு அமைதியா விட்டேன். நீ உண்மையை சொல்லுங்க, அவர் போய் சொல்றாருல. நான் ஏமாத்தினேன், இவன் தான் பாதிக்கப்பட்ட ஆளு. மாதிரி ஸ்விக்கியில வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கேக்கு. ஆனா உங்க அட்ரஸுக்கு உங்க நம்பர் கொடுத்துட்டேன் தப்பா தெரியாம. ஸோ அது மட்டும் இது பண்ணி வச்சிருங்க, எனக்கு ரிட்டன் அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பொண்ணு நினச்சி ஓகே நான் பண்ணி வச்சிடறேன் அப்படின்ட்டு அப்படிதான் சாட்டிங் பண்ணிட்டே இருந்தோம். சாட்டிங் பண்ணி தான் சரி டக்குன்ட்டு வந்து 12th மார்க் என்னன்னு கேட்டேன். 1180 அமிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்களா, அதுக்கு இதுக்கு கால் மட்டும் விரும்பாண்டி கதை மாதிரி ஒரு நரேஷன்ல சொல்றாரு. சாட்டிங் முடிச்சிட்டோமா, அப்புறம் கால் பண்ண ஆரம்பிச்சோம். கால் பண்ணி பேசிட்டே இருந்தோம். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம். 4 or 5 ரெக்கார்டிங்ஸ். ஓகே அவ்வளவுதான். அன்னைக்கு டே எண்ட்ல வந்து ஹலோ தினம் இது நாங்க தான். அவ்வளவுதான். அன்னில இருந்து 1 மாசம் பேசவே இல்லை அவங்க கூட. ஹலோ தம்பி, நம்ம உங்க காலேஜ்ல இருந்து பேசுறோம்பா. தம்பி சாரு பேசுறோம்பா. என்ன தம்பி என் பேர் அசிங்கப்பட்டுனே இருக்குங்களா? குடிச்சிட்டு மாட்டினீங்களாமா? யாரு மாட்டினீங்க? நீங்க இல்லையா தம்பி? 2 பேர் தான்பா தெளிவா சொல்றாங்க. நீயும் சுபனு தான்பா. ஹலோ, நீங்க என்ன அசிங்கப்படுத்துறதுன்னு இங்க இருந்து போயிருக்கீங்களா? இல்ல ஹலோ தம்பி, என்ன நீ ஜாக்கி கீக்கி என்ன ஒரு அருமையான காதல் கதை ஒன்று சொல்றேங்க. இந்த காலேஜில் சிம்போசியம் நடத்துவாங்கல்ல, ஃபங்க்ஷன் மாதிரி. அந்த மாதிரி ஈரோட்டு காலேஜுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஒரு புள்ள அவனை வந்து கரெக்ட் பண்ணிடுச்சு. என்னகிட்ட தான் கேட்டுச்சு, நான் என்னைய கரெக்ட் பண்ணிச்சுன்னு நினச்சேன். பட் பல்ப் வாங்கிட்டேன். அவனை தான் கரெக்ட் பண்ணிச்சு. எங்கள் காலேஜுக்கு வாலண்டியராக வந்துச்சு. இந்த பையன் 1000 ரூபா செலவு பண்ண அந்த பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவு பண்ண நான் அவளை கழட்டி விட்டான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுவும் பாரு, ஒரு பையன் 1000 ரூபா செலவு பண்ண அந்த பிள்ளைய கழட்டி விட்டான். சீனியர் பிள்ளை 3rd இயர் தலைவர். அப்போ வந்து 1st இயர் படிச்சாரு. அவங்க வீட்டுல கூட ஓகேன்ட்டாங்க. நிறைய இருக்கு, வர மாட்டேங்குது. கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கிறதுனால இப்ப வர மாட்டேங்குது. மண்டை சூடாக்கி விட்டானுங்க காலையிலே. சரி, ஒரே நம்ம பசங்களே வேற யாராச்சும் தரமா செஞ்சிருப்பாங்க. இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. இன்னுமா அந்த பழக்கம் நமக்கு போகல. ஏரோப்ளேன் வந்தா வேலை பார்க்கறது, ஏரோப்ளேன் வந்தா வேலை பார்க்கறது. அவன் ஸ்டோரி இல்லங்கறானே. இல்ல டேய், பாரு சொல்லு. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். சொல்றான், ஒருத்திய லவ் பண்ணி உன்னை கழட்டி விட்டு போனால அழுவாதா? சரி நம்ம அழுவான், இவனை பிடிச்சி அழுவவே இல்லைங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அழுவான். கிளாஸ்ல ஒருத்தி இருக்கானா, ஓவரா சீன் போடுறா. அவள்கிட்ட சொல்லிருங்க, திரும்பி பாக்கணும். இல்லன்னா ஒரு நாள் சொப்புனா இவனுங்கெல்லாம் அந்த பிள்ளைக்கு பாம்புன்னு பேரு. அவ பேரு ஸ்னேகா.
ஸ்னேகா இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். ஐயோ சொல்லிவிட்டேன். ஏதோ சென்சார் பண்ணிருந்தான். அவ பேரு ஸ்னேகாவா, ஒருத்த ஷார்ட்டா ஸ்னேக்னு சொல்லி பாம்புன்னு கூப்பிட ஆரம்பிச்சு அதை போய் அவள்கிட்ட சொல்லிவிட்டான். உனக்கு வேற பர்ஸை காலி பண்ணி விட்டானுங்க. ஜிபே நம்பி போனா இங்க எதுவும் பண்ண முடியல. ட்ரெயின்ல போய் ஜிபே கேட்டுட்டு இருக்கான். டிடிஆர் போய் ஜிபே கேட்கறான். அவர் எங்க சார் போயிட்டு வச்சு இறங்குங்களான்றாரு அடுத்த ஸ்டேஷன்ல. அப்புறம் ஃப்ரெண்டு ஃபேக் ஐடியில மாட்டினா. என்ன மாதிரி 30 நிமிஷத்துல கமிட் ஆயிட்டான். அதுல ஒரே நல்ல பொண்டாட்டி புருஷன் கூப்பிடுற அளவுக்கு ஆயிட்டான்.